அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்வெஸ்டர். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா லாங் வீடியோ தாங்க. மணலான நெய் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெய் செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். பழகினவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாலாடை சேர்த்து வச்சுருந்தா பாலாடையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா 2 சுற்று 3 சுற்று நல்லா அரைச்சிட்டு சில்லுன்னு ஐஸ் வாட்டர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அந்த பால் தனியாகவும் அந்த பட்டர் தனியாகவும் வந்துடும், நம்மளுக்கு வெண்ணெய் தனியாகவும் வந்துடும். அந்த வெண்ணெய் வந்து சாதா தண்ணியில் நம்ம ஊற்றினோம்னா அந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வராது, வழவழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஐஸ் வாட்டர் போட்டோம்னா நல்லா கட்டியாகவும் தின்னாகவும் வரும். ஸோ அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கையில் ஒட்டவும் ஒட்டாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கையில் ஒட்டாமல் வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த வெண்ணெயை வந்து நம்ம ஒரு 4-5 வாட்டி வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஐஸ் வாட்டர் போட்டு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு கடாயில் அடிகனமான பாத்திரம் இல்லை நல்ல பாத்திரமாக வச்சுட்டு நம்ம வந்து நெய் காசை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் பட்டர் வந்து அப்படியே மெதுவாக உருகணும். இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் தான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம ஜோராக வச்சுட்டு நம்ம கம்மி பண்ணாலும், தீயோட ஃப்ளேம் வந்து ஜோராக வச்சுட்டு கம்மி பண்ணாலும் டக்குன்னு கரிஞ்சிடும். ஸோ அதனால் ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் இது செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா 1 செகண்ட் போனாலும் வந்து கரிஞ்சு போயிடும். நெய்யோடைய இதுவும் வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து மாறி போயிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நெய் வந்து தனியாக அந்த பால் ஏடல் அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே அடியில் போயிடும். நெய் வந்து நல்ல டார்க் கலரில் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நான் வந்து நெய் முறிய வைக்கிறதுக்காக கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் லாஸ்ட்டில் அந்த நெய்யை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சோம்னா இந்த மாதிரி தான் குருணையாக இருக்கும். ஸோ நெய்யோடைய கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மணமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து நெய்யோட டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நெய் மணலாக வரத்துக்கு இதில் லாஸ்ட்டாக கொதிக்கும் போது ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தயிர் விட்டால் போதும். தயிரோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோன்னு இறக்கிட்டால் சூப்பரான மணலான நெய் நம்மளுக்கு ரெடி.